டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 14ஓட கொஷின்ஸை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நான் அனலைசிஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அது வந்து உங்களோட சாய்ஸில் நான் அதை விடுறேன். நாம் எடுத்த அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அந்த 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் குறிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் யூ மே லிசன் த வீடியோ ஒன் மோர் டைம் அண்ட் மார்க் த கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் இது உங்கள் சாய்ஸில் நான் வர்றேன். யூ கேன் ஆல்சோ மார்க் 2 மார்க் கொஷின்ஸ். ஸ்டில் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். நான் இந்த கொஷின்ஸ் எங்கெங்கே இருக்குது, நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து ஆன்சர் நம்ம புக்கில் கொடுக்கல. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இந்த புக்கில் கொடுக்கலனாலும் ஸோ நம்ம ஏதாச்சும் எழுதி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, கோ டு திஸ் பேஜ். இந்த பேஜில் போயிட்டு இதில் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் எப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த கான்செப்ட் எப்போ டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க 1980s. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், பட் நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்கிறோம். ஸோ இங்கே அடுத்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க, இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த க்ரைட்டீரியா வந்து திஸ் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் டெவலப்டு எ டிகேட் லேட்டர். ஸோ டிகேட் லேட்டர்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 1980s வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னா அப்போ 1990s வந்து தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அந்த கான்செப்டே வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்டு டியூரிங் 1990s அப்படின்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 1990s தான் இந்த கான்செப்ட் வந்து வருது. அதுக்கப்புறம் இட் பிளேஸ் மோர் எம்ஃபசிஸ் ஆன். ஸோ இது என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த பகுதியை வந்து உங்கள் குறிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, த மாடிஃபிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணுறதும், அதே போல் அண்ட் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆல்டரிங் சோர்ஸ் கோடு வந்து ஆல்டர் பண்ணுறது, லைசன்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 4 விஷயத்துலையும் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் டிஃப்ரென்ஸே இதுதான். என்னென்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் வந்து இந்த விஷயங்களில் அவ்வளோ ஃப்ரீடம் இருக்காது. பட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் வந்து இந்த 4 விஷயத்தில் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அதான் இந்த 4 விஷயம்னா என்னென்ன அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, ஸோ ஆல்டர் பண்ணுறது, லைசன்ஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரில் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ரீடம் இருந்தாலும் கூட ஓப்பன் சோர்ஸில் கொஞ்சம் லிமிட்டட் இருக்கும். ஸோ லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அல்லது ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ் டெவலப்டு டியூரிங் 1990s. செகண்ட் பாயிண்ட் வந்து இட் பிளேஸ் மோர் எம்ஃபசிஸ் ஆன் த மாடிஃபிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆல்டரிங் சோர்ஸ் கோட், லைசன்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை நெட்வொர்க் சிமுலேட்டர். நெட்வொர்க் சிமுலேட்டர்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெட்வொர்க் சிமுலேட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A network simulator is a software program that replicates the functioning of a computer network. ஸோ நெட்வொர்க் சிமுலேட்டர்ன்றது என்னென்னா, இட் இஸ் a software program. அது என்ன பண்ணும், that replicates the functioning of a computer network. இன்னொரு பாயிண்ட், இன் சிமுலேட்டர்ஸ் the computer network is typically demonstrated with the devices, traffic, etc. and the performances are evaluated. ஸோ இதை நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். இது நெட்வொர்க் சிமுலேட்டர்னா என்னன்னு கேட்குறது. ஸோ நெட்வொர்க் சிமுலேட்டர்னா என்னென்னா, இட் இஸ் a software program that replicates the functioning of a computer network. In simulators, the computer network is typically demonstrated with the devices, traffic, and the performance are evaluated. ஸோ இது இந்த 2 பாயிண்ட் நீங்கள் எழுதலாம். அடுத்தது மூணாவது கொஸ்டின் வந்து வாட் இஸ் ட்ரேஸ் ஃபைல். ட்ரேஸ் ஃபைல்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரேஸ் ஃபைலுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் an output. அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A significant output of simulation is called the trace file. ஸோ ட்ரேஸ் ஃபைல்ன்றது என்னென்னா, சிக்னிஃபிகண்ட் அவுட்புட் ஆஃப் அ சிமுலேஷன். ஸோ சிமுலேஷனில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அவுட்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஃபைல். செகண்ட் பாயிண்ட் வந்து ட்ரேஸ் ஃபைல்ஸ் கேன் டாக்குமெண்ட் எவ்ரி இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் த சிமுலேஷன் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸாமினேஷன். இது செகண்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அந்த சிமுலேஷன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ லேட்டராக நம்ம அதை எக்ஸாமின் பண்ணிக்கலாம். இது
தேர்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் NS2. NS2னா என்ன அப்படின்னா நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் 2. ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ NS2 மீன்ஸ் வாட்? நெட்வொர்க் சிமுலேட்டர் இதை கொடுத்துருக்கான் பாருங்கள். NS2 இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் 2. செகண்ட் பாயிண்ட், இட் வாஸ் கன்சிடர்ட் எக்ஸ்பிளிசிட்லி ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அண்டு ஈவென்ட் ட்ரிவன் ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர் இன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். OTCL and C++ used to create and run NS2. இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ NS2 is the abbreviation of Network Simulator version 2. OTCL and C++ used to create and run NS2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கிட்டனால போதும். அப்படி இல்லை எனக்கு நான் இந்த பாயிண்ட் நான் எழுதுறேன் அப்படின்னாலும் இட் வாஸ் கன்சிடர் எக்ஸ்பிளிசிட்லி ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அண்ட் ஈவென்ட் ட்ரிவன். உங்களால் இது சப்போஸ் இந்த செகண்ட் பாயிண்ட் ஞாபகத்தை வச்சு முடியலன்னா தேர்ட் பாயிண்ட்டை செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் NRC FOSS. NRC FOSSன்றது ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன். ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. NRC FOSS, நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ and open source software, an institution of government of India to help in development of FOSS in India. ஸோ இந்தியாவில் வந்து FOSS பற்றி, அதாவது ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இந்த NRC FOSSன்ற ஒரு இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் இது வரைக்கும் எதுனா போதும். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், NS2 ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் OpenNMS. ஸோ OpenNMS பற்றி கொஞ்சம் எது சொல்லியிருக்காங்க இங்கே இருக்குது பாருங்கள். OpenNMS, ஸோ இது நீங்கள் எழுதலாம். OpenNMS இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் நெட்வொர்க் மானிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் வித் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷன்ஸ். அது எழுதலாம். அதே போல் இட் வாஸ் டெவலப்டு பை, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். OpenNMS was released in 1999 by Steve Giles, Brian Weaver and Luke Greenfuss. ஸோ இந்த விஷயத்தை எழுதலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் எழுதலாம். ஸோ OpenNMSன்றது இஸ் அ வேர்ல்ட் ஃபஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் நெட்வொர்க் மானிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் வித் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ தேர் ஆர் 2 types in Meridian and in this and Meridian and Horizon. ஸோ இந்த பாயிண்ட் கூட யூ கேன் ஆல்சோ மே இன்க்ளூட். பட் நம்ம வந்து ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ OpenNMSனால் என்ன, ஸோ அது எப்போ ரிலீஸ் செய்யப்பட்டது, அந்த 2 பாயிண்ட் எழுதுகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம்.